அப்பா இந்த 5வது வருடத்தை ஆண்டவரே காண்கிற இந்த மகளிருடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். 4 வருடமா என் தேவன் நீங்க பாதுகாத்து பலப்படுத்தி ஆண்டவரே போஷித்து அரவணைத்து ஆண்டவரே பலவீனங்கள் மத்தியில் எல்லா ஆண்டவரே அப்பா நீங்க பாதுகாத்து அந்த கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 5வது வருடம் கர்த்தர் காண உதவி செய்கிறே நன்றி. இந்த புதிய வருடம் ஆண்டவரே மகளுக்கு ஒரு புதிய ஆண்டவரே கிருபையினால, புதிய பலத்தினால, புதிய ஆரோக்கியத்தினால ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் புதிய வல்லமையினால மகளை நிரப்பி ஆவியானவரே அப்பா அந்த புதிய ஆண்டுல புதிய புதிய காரியங்கள் மகள் மூலியமாய் செய்யும்படியாய் என் தேவனை நீர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்ற வார்த்தை பிரகாரமாய் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. இந்த ஆண்டு ஆண்டவரே மகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே இந்த மகள் மூலியமாய் ஆண்டவரே குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் உண்டு பண்ண போகிற கிருபைக்காய் மக்கள் நன்றி. கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பெற்றெடுத்த தாய் தகப்பனின் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பாலஜனக்காக, ஜெயந்திக்காக ஆண்டவரே அப்பா உடன் பிறந்த அக்காக்காக ஆண்டவரே இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே என் தேவனே அப்பா குடும்பமா இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மகள் மூலியமா இந்த குடும்பத்தில் அற்புதமும் அடையாளங்களை கர்த்தனை செய்வீராக கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தாழ்த்தவர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உதிரியம்மா அப்பா வந்துறாங்க. ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே ஜெனிதா, ஹாப்பி டு யூ ஜெனிதா, ஹாப்பி பர்த்டே டு யூ ஜெனிதா, மே காட் bless you dear, மே காட் bless you dear. எனது தலைவர் இயேசு ராஜாவே இந்த குடும்பத்தோடு ஆண்டவரே உன்னை தலைவனாக ஆண்டவரே தெய்வமாக நண்பனாக ஆண்டவரே அப்பா சொந்த குடும்பத்தோடு இணைந்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே அப்பா தகப்பனே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உடைய கருத்தில் ஆண்டவரே இந்த ஆரம்பம் முதல் வழிபவர்கள் நீதிகளும் மறைத்து ஆண்டவரே வெளிப்படும்படியாக நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்கள் ஆவியார் சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. திருமணத்திலே அவர் அமர்வோம். ஒரு 2 பாடல்களை நாம் பாடுவோமாக. Thank you.
உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த முழு உள்ளத்தோடு ஆண்டவரே, இந்த முழு பலத்தோடு அப்பா இந்த நாளில் உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடா ரஃபா ஆண்டவரே, எங்களுக்கு சுகம் கொடுக்கிற தேவன், எல்லோய் எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமா எங்களை நடத்தி வந்த தெய்வமே, இனியும் நீ நடத்த வல்லவராய் இருக்கிறீர்கள், இனியும் நடத்த வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மையே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். உங்க நாமம் மாத்திரம் உயர்ந்து நிற்கட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை நாம மகிமைப்பட்ட கிருபைகளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துவீராக அப்பா. தொடர்ந்து பிரசனத்தினாலே எங்களை ஆண்டவரை நிரப்புங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஆவியானவரே எங்களோடு இடைப்படுவீராக அப்பா. கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உட்கார்ந்துக்கலாம். யாருக்கோ தெரிந்த ஒரு வசனம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கையை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த இடத்துல மலைகள் விலகினாலும், மலைகள் விலகுமா? மலைகள் விலகாது. மலைகள் பர்வதங்கள் நிலை பெயருமா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுமா? போகாது. அப்படியே போனாலும் ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல, மலைகள் ஒருபோதும் தான் அது விலகாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த குடும்பத்தின் நேராய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என் கிருபை ஒரு நாள் உன்னை விட்டு விலகாது. மலைகளே விலகி போனாலும், பர்வதமே நிலை பெயர்ந்து போனாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையே மாறி போனாலும் என் கிருபை இந்த குடும்பத்தை விட்டு விலகாது. ஆமென். ஹல்லேலூயா. என் கிருபை வந்திருக்கிற குடும்பத்தை விட்டு விலகாது. ஆமென். ஹல்லேலூயா. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம எவ்வளவுதான் தவறுகள் செய்தாலும், எவ்வளவுதான் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் செய்தாலும், எவ்வளவுதான் நம்ம ஜெபிக்காம போனாலும், எவ்வளவுதான் வேதத்தை வாசிக்காம போனாலும், ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் தான் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்ன வரைக்கும் நம்ம கரெக்டா சொல்ல முடியுமா? நம்ம கரெக்டா நம்ம ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கீழ்ப்படுகிறோம்னு சொல்ல முடியுமா? அவருக்கு பிடிச்சமான காரியத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? ஆனா அவருடைய கிருபை நம்ம கிட்ட இருந்து விலகி போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்க முடியுமா? எதுவுமே நம்மளால என்ன பண்ணிருக்க முடியாது, செஞ்சிருக்கவே முடியாது. நம்ம என்னதான் தவறுகள் செஞ்சாலும், என்னதான் நம்ம ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் செய்தாலும், நம்ம என்னதான் ஜெபிக்காம போனாலும், என்ன செஞ்சாலும் ஆண்டவருடைய கிருபை ஒரு நாள் நம்ம கிட்ட இருந்து விலகவே இல்லைன்றதுக்கு இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துக்கிறது தான் சாட்சி. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நாளும் அவருடைய கிருபை நம்மளை விட்டு என்ன பண்ணல, விலகாம விலகி போல. ஆமென். ஹல்லேலூயா. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். சமாதானத்தின் உடன்படிக்கை நம்ம இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன் என்று சொன்ன தேவன் இந்த குடும்பத்துல இந்த நாள் முதற்கொண்டு ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை அவர் பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எது இருக்குதோ இல்லையோ, தேவனுடைய சமாதானம் இந்த குடும்பத்துல இந்த நாளில வரணும். ஆமென். நீங்க தங்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை சமாதானம் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம், அந்த குடும்ப சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், எல்லாமே நம்மளுக்கு எதிர்மறையா இருக்கலாம். ஆவியானவர் நாளைய சமாதானத்தின் உடன்படிக்கை இந்த குடும்பத்தோடு அவர் செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. யாரு சொல்றதுன்னா உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார்.
நம்ம மேல் மனது இருக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இவங்க நம்மளை விசாரிக்கல, அவங்க நம்மள பேசல, அவங்க நம்மள என்ன ஏதுன்னு கேட்கலையே, நம்ம கஷ்டத்துல, நம்ம கண்ணீரில, நம்ம வியாதியில நம்மள யார் எதுவும் கேட்கலையே நினைச்சிருக்கலாம். ஆனா நம்ம மேல என்னாலுமே மனதுருகிற கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார் என்பதை ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறந்து விடவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம என்ன செஞ்சாலும் செய்யனாலும், ஆண்டவருக்கு பிடிச்ச காரியம் செஞ்சாலும் பிடிக்காத காரியம் செஞ்சாலும் அவர் நம்ம மேல மனதுருகி கொண்டேதான் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதாவது அந்த வார்த்தை நம்ம ஏசாயால வாசிக்கிறோம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம அதுலயே 14வது வசனம் வாசிங்க. நீதியினால் சோதிக்கப்பட்டுவாய், சிறப்பட்டிருப்பாய், கொடுமையே தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாய், அது உன்னை அணுகாது. ஆமென். ஹல்லேலூயா. நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியங்கள், எப்படிப்பட்ட கொடுமைகள் இருந்தாலும் கர்த்தர் அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவாரு, தூரத்துல கொண்டு போய் விடுவார். அந்த கொடுமை, அந்த கஷ்டங்கள் எல்லாமே நம்மளுக்கு எங்க இருக்கும், நம்மளுக்கு தூரம் தான் இருக்கும். நம்ம கிட்ட இனி என்ன பண்றதுல, இந்த குடும்பத்துக்கிட்ட இனி வர போறது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. பயம் இல்லாதிருப்பாய். ஒருவேளை ஏதோ குறிச்சு பயந்து கொண்டு இருந்தாங்கன்னா, எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறோமோ அந்த பயம் இந்த நாள் முதற்கொண்டு இல்லாமல் போகும். ஆமென். ஹல்லேலூயா. திகிலுக்கு தூரமாவா, எந்த ஒரு திகிலும் நம்ம என்ன பண்ணாது, அணுகாது. அது உன்னை அணுகுவதில்லை. திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை, எந்த திகிலும், ஐயோ இப்படி நடந்துருச்சு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ என் குடும்பத்துல இப்படிப்பட்ட காரியம் நடந்துச்சு அப்படின்ற திகிலே நம்மளுக்கு என்ன இல்ல, இனி நம்ம கிட்ட அது அணுகுவது இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவர்கள் நமக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் நம் பட்சத்தில் வருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. யாரு நம்மளை கூட்டம் கூடி பேசினாலும், யாரு நம்ம அழிக்க நினைச்சாலும், யாரு நம்மளுக்கு சதி தீட்டினாலும், யார் நம்ம தந்திரமா பின்னாடி இருந்து வேலை செஞ்சாலும் அவர்களே என்ன பண்ணுவாங்க, நம்ம பட்சத்தில் வருவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த குடும்பத்துக்கு யாரெல்லாம் விரோதமாய் கூட்டம் கூடினாலும் அவர்கள் அந்த குடும்பத்தின் பட்சத்துக்கு வருவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுல 17வது வசனம் வாசிங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா நம்ம ஒரு காரியம் செய்யணும், என்ன தெரியுமா, கணவன் மனைவியாய் 2 பேர் தான் இந்த வீட்டுல தெரிந்து கொண்டிருக்கீங்க. கணவன் மனைவி ஒரு டைம் எடுத்துக்கங்க. அந்த டைம்ல என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு காலையிலயோ இல்ல சாயந்தரமோ இந்த டைம் 1 hour, இந்த 1 hourல என்ன பண்ணணும், 2 பேரும் உட்கார்ந்து கரங்களை கோத்து கொண்டு நம்ம செபிக்கும் போது குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் கர்த்தர் வாய்க்காது செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடி பேசுகிறவர்கள் நம் பட்சத்தில் வருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. யார் எந்த நாவெல்லாம் நமக்கு விரோதமா பேசிச்சோ அதே நாவு நம்ம குறிச்சு சாட்சியம் கொடுக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பண்ணுகிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, நம்ம அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. குடும்பம் இந்த நாளிலிருந்து அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற குடும்பமாய் கர்த்தர் மாற்றும். ஆமென். எப்படிப்பட்ட வேலைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், நம்ம குறிக்கப்பட்ட டைம் அது கடவுளுடைய டைம். நம்ம அதுல 7 to 8, 8 to 9 இந்த டைம் நம்ம என்ன பண்ணோம், நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்படி அந்த எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணோம், அவனுடைய சமூகத்துல நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க. இதுக்கு விரோதமாய் பேசுற நாவுகளை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா.
தீர்க்க முடியாத பிரச்சனையா இருந்தாலும், சமாதானமே இல்லாம இருந்தாலும், கர்த்தர் நீங்க ஜெபித்து பாருங்க. நீங்க டைம் 1 hour எடுத்து ஜெபித்து பாருங்க. கர்த்தர் இந்த குடும்பத்தை வேறு விதமாய் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ அவங்க எல்லாம் சாட்சி சொல்வாங்க. ஆமென். யாரெல்லாம் பேசுறாங்களோ, விரோதமாய் பேசுறீங்களா, நமக்கு எதிராய் விரோதமாய் பேசுறீங்களா, என்ன பண்ணுவாங்க? சாட்சி சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஆணுடைய பட்சத்தில் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அவருடைய பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் பேசுகிறவங்க என்ன பண்ணுவாங்க? நம் பட்சத்தில் வருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல்ல எப்படி என்ன சொல்லியிருக்கு? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் விலகாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த குடும்பத்துல ஒரு நாள் கிருபை விலகு. ஆமென். அவருடைய கிருபை இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த குடும்பம் செய்கிற ஒரே ஒரு காரியம், இந்த நாளில அவர்கள் என்ன பண்ணணும்னா 1 மணி நேரம் டைம் எடுத்து நீங்க ஜெபம் பண்ணணும். அம்மா அப்பா 2 பேரும் என்ன பண்ணணும்? 1 மணி நேரம். அது எந்த டைமோ, காலையிலயோ சாயந்தரமோ மதியமோ, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்க என்ன பண்ணணும்? டைம் எடுத்து நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் இந்த குடும்பத்துக்கு நேராக செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம முழங்கால் படி போடலாமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சங்கீதம் 61:2 தாவீது ராஜா சொல்கிறார், என் இருதயம் துடியும் போது பூமியில் கடியாந்தத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாவது உயரமான என் கண்மையில் என்னை கொண்டு போய்விடுவார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த குடும்பத்துக்கு தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உன் உள்ளத்தில் விசாரணைகள் பெருகியில் உன்னுடைய ஆறுதலின் ஆத்துமாவை தோற்றுகிறது என்று வசனம் வார்த்தை சொல்கிறது. உன் உள்ளத்தில் சோர்வு, சோதனைகள், போராட்டங்கள் எழும்பும் போதெல்லாம் அவருடைய வார்த்தை உன்னை தேற்றும்படியாக ஒரு கப்பலில் பயணிக்கையிலே, இந்த கப்பலிலே தண்ணீர் போகும்போது கப்பல் அழுத்தம் பெறும். கப்பல் அழுத்தம் பெறும்போது இந்த கப்பல் தண்ணீருக்குள் மூழ்கும். இன்னொரு பக்கத்தில் ரூம் அழுத்தத்தில் அடையும் போது இன்னொரு பக்கம் தண்ணீர் திறந்து விடுவாங்க. அப்படி தண்ணீர் திறந்து விடும் போது ஏற்கனவே கப்பலுக்குள்ள தண்ணீர் நிரப்பி வைத்திருப்பார்கள். நிலையான அளவிலே கப்பல் செல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு கப்பல் அடியிலும் தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கும், சம நிலையில். இந்த தண்ணீர் எடுத்து வெளிவிடும் போது அந்த கப்பல் மேலே மேலே எழும்போ நிற்கும். அது போல வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தில் தண்ணீரால, பிரச்சனையால, போராட்டம், சஞ்சலம், பெருப்பினால நீ மூழ்கி கொண்டிருக்கிறாயா? உன் கண்கள் என்னை பார்க்கிறது. எட்டாவது உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். எதிர்பார்க்காத காரியம், என்னால் முடியாது, எப்படி நடந்தது என்று சொல்லி 8வது உயரத்துல கொண்டு போய் விடுகிறது நம் தேவன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம் நெருக்கத்தில் நம்மளை விசாரிக்கிற ஒருவர் உண்டு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை தோன்றும், இது எப்படி சாத்தியமாகும், இது நடக்குமா, இது எப்படி நடக்கும் என்று பல கேள்விகள் உங்களுடைய உள்ளத்தில் எழுப்பலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், அவர் நெருக்கத்தில் உதவி செய்கிற தேவன், நானே உன் பரிகாரி கர்த்தர் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த பூமியில நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. ஒரு பக்கம் சொல்ற, பரலோகத்துல துன்பம் இல்லை, துயரம் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே நாம் இந்த பூமிக்குரிய காரியங்கள் குறித்தே நாம போராடி 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 மேன்மையான பரலோக காரியங்களை மறந்து விடுகிறோம். ஒரு பக்கம் புருஷன் சரியில்லை, இன்னொரு பக்கம் மனைவி சரியில்லை, இன்னொரு பக்கம் பிள்ளைகள் சரியில்லை,
இன்னொரு பக்கம் என்ன சூது எல்லாரும் எனக்கு விரோதமாக துரோகம் செய்து கொண்டிருக்கிறாங்க. நான் எல்லாருக்கும் நல்லதுதான் செய்கிறேன். ஏன் குடும்பத்துல ஏன் எனக்கு வாழ்க்கையில் இப்படி நடந்து கொண்டு பல கேள்விகள் எழுப்பலாம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் வாழ்கிற பூமி நமக்கு சொந்தமல்ல. நாம் விண்ணுலகத்தின் பிள்ளைகள். ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் வாழ்கிற வாழ்க்கை நிலையற்றது. நம் வாழப்போற வாழ்க்கை நித்திய காலம். அங்க துன்பம் இல்லை. பக்தன் பல துன்பம் இல்லை, அங்கே தொல்லைகள் இல்லை, பஞ்சம் இல்லை, அங்கே பசியும் இல்லை, துன்பம் இல்லை, அங்கு தொல்லைகள் இல்லை. அங்க துன்பம் இல்லை. நம் குடும்பத்துல சொந்தக்காரன் விசுவாசி மூலமா நடக்கிற துன்பம் அங்க நம்மளுக்கு துன்பமே கிடையாது. அங்க ஐயோ பசிக்குதே, அங்க பசி இல்லை. ஐயோ சரியா தூக்க முடியல, அங்க தூக்கம் இல்லை. ஐயோ வீடு வாசல் இல்லையே, சொத்து சுகம் இல்லையே, எண்ணிக்கொண்டு இருக்கிறாயா? அங்க தங்கத்தால கட்டப்பட்ட வீடு நாம் தேவன் நம்மளை கட்டி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நாம் மண்ணுலக மனிதர் அல்ல, விண்ணுலகம் மானிடலாம். அது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். நீ வாசித்து இயேசுவின் 13 வசனம் சொல்லுது, உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நீங்க பிள்ளைகளை சரியான வழியில நடத்தலனாக்கா சொல்லுவாங்க 5 வழியாது 50. இந்த 5 சின்ன வயசுல பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும். உண்மையான தெய்வம் யார் என்பதை அவர்கள் போதிக்க வேண்டும். வஞ்சனையும் போராட்டமும் பிரிவினைகளையும் நாம் ஊட்டி ஊட்டி வளர்த்தால் அது நமக்கு பாரமாக மாறும். அல்லேலூயா. கடைசி 15 வருஷம் இதோ உங்களுக்கு விரோதமாக கூடுகையில் அது என்னால கூடுகிற கூட்டம் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டுக்காரர், உன் பையன், உன் மாமனார், கூட பிறந்தவங்க, பக்கத்து அக்கத்து வீடு எல்லா பிரச்சனையும் வருது. அது என்னால வரல. அவர் சொல்றாரு, என்னால வரலப்பா, அவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்கள், அவர்கள் உன் பட்சத்தில் வருவாங்க. அவர் சொல்றாரு, நீ என்ன நோக்கி பாரு, என் கூட இரு, உன் நேரத்தை எனக்கு தான்றார். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ குடும்பத்துல நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு என்னன்னாக்கா, முதல் தவறு ஜெபம் செய்வதில்லை. இரண்டாவது ஊழியக்காரனையே சார்ந்து வாழ்கிறோம். நாம் கிறிஸ்து இயேசு சார்ந்து வாழாம ஊழியர்களை சார்ந்து வாழும்போது தான் நம்மளுக்கு தோல்விகள் நேரிடுகிறது. அல்லேலூயா. மூன்றாவது, குடும்பத்துல ஒரு அரை மணி நேரமாவது 1 மணி நேரமாவது வீட்டு ஜெபம் குடும்பத்துல நடக்கணும். ஆமென். அப்பதான் குடும்பத்தை கட்டி காத்து நல்வழிப்படுத்த முடியும். ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உடைய சபைகளிலே ஞாயிறு ஆராதனை நடக்கிறது, வீட்டு ஜெபம் நடக்கிறது, உபவாச ஜெபம் நடக்கிறது, விடுதலை கூட்டம் நடக்கிறது, எழுப்புதல் கூட்டம் நடக்கிறது. எல்லாவற்றையும் கலந்து கொள்ள நீங்க உங்க வீட்டிலே எத்தனை நாள் நீங்க ஜெபிச்சிருக்கீங்க? தனிப்பட்ட ஜெபம் எவ்வளவு நேரம் இருக்கிறது? கூட்டக்கூடி ஜெபிக்கலாம். உன் வாழ்க்கையில் தனி ஜெபம் இருக்கிறதா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். உன் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் நீ தேவனுக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, மகள் கிருபையும் நெருக்கம் நிறைந்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வீட்டை நாங்கள் விசாரிக்குவோம். ஆண்டவரே, ஆதரிக்குவோம், ஆசீர்வதிக்குவோம். நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் சபையாளாக. ஆண்டவரே, சோதனை நீ இந்த குடும்பத்தை ஆளுகை செய்யும்படியாக. ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவரே இந்த குடும்பத்தில் உள்ளவர் உங்களுக்கு நேரம் கொடுக்காம போயிருக்கலாம், உங்ககிட்ட பேசாம இருக்கலாம். தயவு செய்து கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நேரம் கொடுத்து நீ பேசாம போனாக்கா உன் பிள்ளைக்கு கெட்டு போயிடுவாங்க. அதே போல தேவனுக்கு நேரம் கொடுத்து அவரோடு நீ பேசாம போனா நீ கெட்டு போயிடுவ. மனைவிக்கு நேரம் கொடுத்து பேசாத கணவன் மனைவி கெட்டு போயிடும். மனைவி புருஷனுக்கு நேரத்தை கொடுக்காம பேசாம சிரிக்காம இருந்தானாக்கா அவன் வெளியே போய் கெட்டு போயிடுவான்.
இதில் எந்த இடத்தில் இருக்கிறாய் என்பதை நாம் யோசித்து பார்ப்போமா? பிள்ளைகள் அழுகலாமல் இருக்கலாம், கணவன் மனைவி அழுகலாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீ கொடுத்தாதான் உன் குடும்பம் கட்டி காப்பாற்றப்படும். அதே போலதான் ஒரு வாழ்க்கையில உன் குடும்பத்துல நீ தேவனுக்கு நேரம் கொடுக்காம தேவனே ஆசீர்வதியும், தேவனே பதில் கொடுங்க, தேவனே விடுவீங்க, தேவனை ரட்சிக்கும் கதனை கேட்கிறது எந்த பிரயோஜனமும் அல்ல. அது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சோதனம் பண்ணுவோமா? கடவுளே சோதனம் சோதனம் துதியினால் நிரம்புவதால் குடும்பத்தை காப்பாற்றபடியாக குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும்படியாக நான் கடவுளாக என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு தெரியும், என் நெஞ்சு நோவுகள் அழைத்த தேவன், உன்னை அழைத்த தேவன் அறிந்திருக்கிறார். மகனே மகளே கலங்காதே திகழாதே, நான் ஒரு தேவன். நிச்சயமாகவே முடிவு நம்பிக்கை மீட்போம். குடும்ப தலைவர் முன்னோரை அழைக்கிறோம். எல்லாரும் சோத்திரத்தோட குடும்பத்தை சமாதானத்தை கெடுக்கிற பொருளாதார சத்துருவி கடுத்து கொள்ளுகிறோம். ஒரு குணத்தினாவி கெடுக்கிற பொருளாதாரமே இயேசு நாம் கடிந்து கொள்ளுகிறோம். சோதரத்தோடு இவர்களுக்கு நேராக அவருடைய கரங்களை நீட்டி குடும்பத்துக்கு விரோதமாய் எழுப்பி குடும்பத்துக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்கள் இனி உன் பட்சத்தில் வருவார்கள், உன் பட்சத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா 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 ரிகலதரனமோ ஷமலதரம ரிதரனம ஷங்கரனம கபலதரம தேவ வல்லமை இறங்கட்டும். இவர்கள் மேல தேவ பலன் இறங்கட்டும். இந்த நாளில் ஒரு தேவ பலன் இறங்கட்டும். இந்த நாளில் ஒரு தேவ பலன் இறங்கட்டும். அப்பா மேல ஒரு வல்லமை இறங்கட்டும். அம்மா மேல ஒரு வல்லமை இறங்கட்டும். எல்லா படைகளுடைய எல்லா கட்டுகளுடைய எல்லா கட்டுகளுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழுந்திருக்கிற குடும்பத்துக்கு விரோதமாக எழுந்திருக்கிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும், 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 வாய்க்காதே போகட்டும்.
கிருபைகள் இறங்குவதாக 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 இறங்குவதாக. இந்த குடும்பத்துக்கு யாரெல்லாம் விரோதமாக எழுந்து கொண்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால ஆயிரம் வாய்க்காதே போகட்டும் வாய்க்காதே போகட்டும் வாய்க்காதே போகட்டும். நம்முடைய பிள்ளைகள் தேவ கிருபை இறங்கட்டும் தேவ கிருபை இறங்கட்டும் தேவ கிருபை இறங்கட்டும். மகன்களை தேவ கிருபை இறங்குவதாக தேவ கிருபை இறங்குவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால இந்த குடும்பத்துல எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் இந்த வேலை எல்லாம் வெளியேறட்டும் இந்த வேலை எல்லாம் வெளியேறட்டும். இது உம்முடைய வீடு ஆண்டவரே உம்முடைய வீடு ஆண்டவரே இது உம்முடைய வீடு ஆண்டவரே. அப்பா நீங்க கடந்து வந்திருக்கீங்க நீங்க கடந்து வந்திருக்கீங்க. நமக்கு பிரியமில்லாததெல்லாம் ஒளியட்டும் நமக்கு பிரியமில்லாததெல்லாம் வெளியேறட்டும். பயங்கள் வெளியேறட்டும் தீங்குகள் வெளியேறட்டும் எல்லா சுத்தங்கள் வெளியேறட்டும். பாவமான காரியங்கள் வெளியேறுவதாக. நமக்கு பிரியமான குடும்பமாய் மாறட்டும் நமக்கு பிரியமான குடும்பமாய் மாறட்டும். இயேசுவின் குடும்பத்தை போல இயேசுவின் குடும்பத்தை போல கர்த்தாவே இந்த குடும்பத்தை நீங்க மாற்றுங்க மாற்றுங்க. ஒரு ஜெப வல்லமை கடந்து வரட்டும் இந்த பிள்ளைகள் மேல ஜெப வல்லமை கடந்து வரட்டும் ஜெப வல்லமை கடந்து வரட்டும் ஜெப வல்லமை கடந்து வரட்டும். உமக்கு முன்பதாக முழங்கால்கள் முடங்கட்டும் உமக்கு முன்பதாக முழங்கால்கள் முடங்கட்டும். ஒரு கலதரம ஷகலதரம ஒரு கலதரம ஒரு பஷகலதரம. இவருக்கு ஜெபிக்க முடியல இது ஒரு ஜெப வல்லமை இவர்கள் மேல இறங்குவதாக இவர்கள் மேல இறங்குவதாக. அதிகாரத்தோடு ஜெபிக்க முகங்களை முறிக்கிற ஜெபம் முகங்களை முறிக்கிற ஜெபம் பிசாசை எடுத்து நிற்கிற ஜெபம் இந்த குடும்பத்தில் உருவாவதாக. Oh hallelujah 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 hallelujah. வீட்டை சுற்றிலும் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம் வீட்டை சுற்றிலும் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா சமாதான குலைச்சல்களை சமாதானம் கொடுக்க கூடாதபடிக்கு சமாதான பிரிவின ஆவியை கணவன் மனைவிக்கும் பிள்ளைகள் பெற்றோருக்கும் அதுவரை சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் சமாதானத்தை கெடுக்கிற ஆவியை இந்த வீட்டை விட்டு வெளியேறு. அப்பா அந்த வீட்டு மகனுக்காய் செபிக்கிறோம். அஜித் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் வாரத்தோடு செபிக்கிறோம். மகனை தொடுங்கப்பா மகனை தொடுங்க ஆண்டவரே. மகன் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த கரன் மகன் மேல இறங்கணும் கரன் மகன் மேல இறங்கணும். நீங்க பேசுவீராக நீங்க பேசுவீராக ஆண்டவரே. நீங்க பேசுங்க மகனோடு நாங்கள பேச முடியாதப்பா நீங்க பேசுங்க ஆவியானவரே. ஆண்டவரே மகன் உமக்கு சமூகத்துக்கு நேராய் வரட்டும். இந்த சமூகத்துக்கு நேரா மகனுடைய முழங்கால்கள் முடங்கட்டும். இந்த சமூகத்துக்கு நேரா வாய்கள் அறிக்கையிடட்டும். நாமங்கள் நீரே தேவன் என்று நீர் ஒருவரே தெய்வம் என்று நாமங்கள் எல்லாம் அறிக்கையிடுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தூரத்தில் இருக்கிற மகளுக்காய் செபிக்கிறோம் மகளுடைய கணவருக்காய் செபிக்கிறோம் பேர பிள்ளைக்காய் செபிக்கிறோம். அந்த குடும்பத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த குடும்பம் ஒரு சமாதானமாய் வாழணும் ஆண்டவரே. பார்க்கிறவர் கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் ஆச்சரியப்படவே ஆண்டவரே. ஆச்சரியமாய் வாழணும் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை பார்த்து அநேகரும் ஆலயத்துக்கு வரணும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த குடும்பத்தை பார்த்து சொல்லணும் ஆண்டவரே. ஆண்டவரே இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்க குடும்பம் ஆண்டவரே. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்று அநேகர் வாயினால் அறிக்கையிடணும் ஆண்டவரே. யாரெல்லாம் அந்த குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்களா சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. குடும்பத்துக்கு நேராய் சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. யாரெல்லாம் இவர்களுக்கு நேராக கூட்டம் கூடினார்களோ அவர்களால் பட்சமாய் வருவதாக ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்கள் குடும்பத்தில் நீ செய்ய போகிற கிருபைக்காய் மக்கு நன்றி மக்கு நன்றி செலுத்துகிறோம். கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நிலம் தோட்டத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா மிருக ஜீவன்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பெருக செய்யுங்க அப்பா. இந்த குடும்பத்தை பெருக செய்யுங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் மறையணும் ஆண்டவரே. வறுமைகள் மறையணும் ஆண்டவரே. செழிப்புள்ள குடும்பமாய் மாற்றுங்க. அநேகருக்கு கொடுக்கிற குடும்பமாய் மாற்றுங்க. அநேகரை தாங்குற குடும்பமாய் மாற்றுங்க
அநேகரை போஷிக்கிற குடும்பமாய் மாற்றுங்க. வயல் நிலத்தை ஆண்டவரே அப்பா நீங்க ஆசீர்வதிப்பீராக. மிருக ஜீவன்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா இவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்க வேலை அடைத்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படி ஆயிடுச்சு. கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே இந்த குடும்பம் இன்று முதல் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாறட்டும். ஆண்டவரே அப்பா எப்பவும் போல இல்லாதபடிக்கு ஒரு சேஞ்ச், ஆண்டவரே ஒரு மாற்றம் இந்த குடும்பத்துல நீங்க உண்டு பண்ணுங்க அப்பா. ஆண்டவரே அப்பா இவங்க பொருத்தனை பண்ணி ஜெபிக்கணும். ஆண்டவரே பொருத்தனை பண்ணி ஜெபிக்கணும். ஆண்டவரே அப்பா சோதரி இவங்க பொருத்தனை பண்ணி ஆண்டவரே ஜெபிக்கிற ஒரு குடும்பமாய் கர்த்தர் நீங்க மாற்றுவீராக. உமக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாம் வெளியேறட்டும். ஆவியானவர் நீர் இறங்கி கிரியை செய்வீராக. வீட்டை சுற்றி நீங்க ஆண்டவரே இந்த தூதர்களை கொண்டு காவல் வைங்க. ஆண்டவரே அப்பா சோதர் முன்னும் பின்னுமாய் இந்த தூதர்கள் காவல் வைப்பீராக. இந்த கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எல்லா கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீங்க மாற்றி இந்த நாளில் ஒரு பெரிய சமாதானத்தை இந்த குடும்பத்துக்கு நீங்க கொடுத்ததுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். இந்த கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தாத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கடைசியாக பாஸ்டர் ஜோன். ஆண்டவரே இந்த நாளிலே சோதர நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய தேவனுக்கு திரும்பி பாருங்கள். தெய்வீக நன்றி. ஆண்டவரே இந்த குடும்பத்தோடு இருந்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக துடிக்கும்படியாக இந்த குடும்பத்துக்கு ஜெபிக்கும்படி கத்தத்தாம் என்னை கிருபை செய்து ஒவ்வொரு குடும்பத்தாரும் தனிநபருடைய கத்தத்தாமை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறேன். அந்த வருகைக்குமான தெய்வா நீரை நினைத்தவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கும் நல்ல பிதாவே. சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை சொல்லி என் உள்ளமே என் ஆத்மாவே கர்த்தரை சொல்லி கர்த்தர் சகல மகன்களையும் வருவார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தவாகிய அருளைக்கும் நாள் குடும்பத்தில் யாவருடைய கர்த்தர் வருகை மற்றும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். ஒவ்வொரு கர்த்தர் எல்லாரையும் நாங்க கூப்பிட்டானா முதல்ல 3 பேர் வரல. சரி கர்த்தருக்கு சோத்திரம். எல்லாரும் நீங்க ஒன்று கூடி நான் கூப்பிட்டதுக்காக வந்ததுக்காக உங்களுக்கு கொடான கோடி சோத்திரம் நன்றி. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு